இடுப்பு, கை, கால் வலி, உடம்பு வலிக்கு நிரந்தரமான ஒரே தீர்வுங்க. மாத்திரை மருந்து இனிமேல் எடுக்காமல் இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து இந்த கஞ்சி மட்டும் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இடுப்பு வலி, கை கால் வலி எதுவுமே வராது, டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து தாராளமாக ஒரு 6லேருந்து 7 பேர் வந்து கஞ்சி குடிக்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வரணும். இதில் பெஸ்ட்டு என்னென்னா கருப்பு உளுந்து இருந்தால் எடுத்துக்கோங்க, அது இன்னும் ரொம்பவே நல்லது. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். இதை வறுத்துட்டு தண்ணியில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா பருப்பு வந்து ஊறி வரட்டும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வந்து நல்லா ஊறி வந்தால் போதும். நம்ம போட்டிருக்க பருப்புக்கு வந்து 2 மடங்காக நம்மளுக்கு தெரியும். இந்த பருப்பை அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து நட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இதில் வந்து தேங்காய், நான் பாதாம் பருப்பு வந்து நைட்டை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 பருப்பாட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து முந்திரி, திராட்சை இது எல்லாமே வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எளிமையான முறையில் மட்டுமே செஞ்சுருக்கேன். பருப்பு நல்லா ஊறி வந்ததுமே வந்து இப்போ தண்ணியை வந்து அந்த தண்ணியோடய வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சமாக வடிச்சிட்டு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக வடிச்சிருங்க. நம்ம வந்து பருப்பு வந்து அரைக்கும் போது அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கஞ்சிக்கு அரைக்கிறதுனால வந்து நீங்கள் நைஸாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த பருப்புலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுடைய மிக்ஸி ஜாரை பொறுத்து தாங்க நீங்கள் வந்து அரைக்க முடியும். இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து சுடுதண்ணில் வந்து சேர்க்க முடியாது. அதனால் வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று மாற்றிட்டு அதில் வந்து சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அந்த சுடுதண்ணியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து கஞ்சி செய்ய முடியும். கஞ்சி செய்கிறதுக்கு வந்து முன்னாடியே வந்து 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு வந்து நல்லா சுடுதண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்கால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும். எங்ககிட்ட விஸ்கை இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டியிலேயே தாராளமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து டைரெக்டாக வந்து தண்ணியில் சேர்க்கும் போது கட்டிகள் வந்து நிறையா வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி விஸ்கில் வந்து நம்ம கிளறும் போது கட்டிகள் வந்து அதிகமாக இருக்காது. பாருங்கள், தண்ணி 1 லிட்டர் நான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் தான் நீங்கள் தண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த நம்ம உளுந்து பருப்பு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உளுந்து மாவு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டிகள் எதுவும் கட்டாது. அதே போல் கொஞ்சம் வந்து கெட்டியாக வர வரைக்கும் அடுப்பானல் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இந்த மாதிரி வந்து பொங்கி வந்துட்டு தான் இருக்கும். அதனால் வந்து அடுப்பானல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வந்து நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு ஸ்வீட்டு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து பாதாம் பருப்பு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் தேங்காய் துருவல் சேர்க்குறோம்னா அந்த கஞ்சி குடிக்கும் போது வாயில் வந்து கடிப்படும் போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் சூடு ஆறுனதுமே வந்து உளுந்து கஞ்சி வந்து நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், சூடு ஓரளவுக்கு தான் ஆறி இருக்குது.
கஞ்சி பாருங்கள் நல்லா வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த நட்ஸோடு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. தினமும் காலையில் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.